இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கீங்களே 10,000 வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னா, நாங்கள் இருக்கிற கஜானா காலியாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல, அதனால் இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட இருந்த துறையில் எதுவுமே நீங்கள் வரியை ஏற்றாமல் அதே நிலையில் வச்சுருக்கேன், மத்திய அரசு அதில் ஏற்றிச்சுன்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் அதுவும் 100 மடங்கு 110 மடங்கு 150 மடங்கு ஏற்றிட்டு நீங்கள் மக்களை துன்புறுத்திருக்கீங்க அப்படின்றத அதிமுகவினுடைய குற்றச்சாட்டு. மக்கள்கிட்ட இருந்து, ஏழை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கும் வெளிநாட்டில் இருந்து வர தொழிலதிபர்களுக்கும் நீங்கள் வந்து நடைபாவாடை விரித்து அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சலுகை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அம்மா உணவகங்கள் இன்றைக்கி ஒரு மனிதாபிமானத்தை பார்க்க சொல்ல அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி இருக்குது, யார் நமக்கு வாக்களிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அது அடுத்தவங்க வந்து அரசு திவாலாகிடும் கடன் ஆகிடும்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை எப்படி நாங்கள் சமாளிக்கணும்னு தெரியும், வருவாய் எப்படி ஈட்டணும்னு தெரியும்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை செய்கிறோம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடியார் என்று அழைக்கப்படுகின்ற திரு ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. திருவள்ளூர் மாவட்ட தொகுதிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடி தொகுதி முக்கியமான தொகுதி. ஆவடி அதுமாதிரி வந்து திருவொற்றியூர், மதுரவயல், திருவள்ளூர் இதெல்லாம் ஒரு முக்கியமான தொகுதிகள். அதுக்கு வந்து கடும் போட்டி ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் நீண்ட நாள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த களப்பணியிலே நீங்கள் வந்து இருந்திருக்கிறீங்க. எப்படி வந்து ரொம்ப கடுமையான சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையில் 2 கட்சிகள் இருக்குதா? ஏன்னா விஜய் வந்ததுக்கப்புறம் அந்த வாக்கு சதவீதம் என்பது மிக மிக குறைந்த அளவில் தான், எந்த அணி வென்றாலும் அப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆவடி உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தையும் 10 தொகுதி இருக்குது. 10 தொகுதியும் திருத்தணியிலேருந்து இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டியிலேருந்து திருவொற்றியூர் எல்லாமே உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. ஒரு ஏறத்தாழ நகரத்தை சார்ந்து, சென்னை மாநகரத்தை சார்ந்து இருக்கிறதுனால நகரத்தினுடைய வளர்ச்சியும் அங்கே இருக்கும். அதே சமயம் கிராம பகுதிகள் அதிகம் இருக்கிறதுனால கிராமத்தை சார்ந்த சூழலும் இருக்கும். திருத்தணியில் அரி போட்டிடுறாரு இல்லைங்களா? திருத்தணியில் கோஅரி பழைய நாடாளுமன்ற உறுப்பினர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரும் ஏற்கனவே இருந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் 234 தொகுதியும் ஒரு போட்டி, கடுமையான போட்டி உள்ள தொகுதியாக தான் அதிமுக பார்க்குது. எங்கள் கூட்டணியும் அது என்டிஏ கூட்டணியும் அப்படி தான் இன்றைக்கி களத்தில் நிற்கிது. எல்லா தொகுதியுமே வந்து கடுமையான போட்டியே தான் நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு களத்தில் வந்து இன்றைக்கி திமுக கூட்டணி தான். அவங்க அதிகார பலத்தோடு அவங்க அந்த விளம்பர பலமும் அவங்களுடைய செல்வாக்கும் அதிகமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தான் எல்லாருமே இந்த ஊடகங்கள் காட்டின பிம்பத்தை பார்த்து நாங்கள் களத்துக்கு போகிறதுக்கு முன்னே நினச்சோம். ஆனால் உண்மைக்கெல்லாம் அது இல்லை. அவர்களுடைய விளம்பரங்கள் என்பது மக்களை சென்று சேரலை. அவங்க இந்த அலுவலகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா அலுவலகத்திலும் ஸ்டாலின் படம் இருந்தது. அதுபோல் நிறைய விளம்பரங்கள் இருந்தது. அவருடைய திட்டங்கள் அதெல்லாம் பெரிய பதாகைகள் வச்சுட்டு ஒவ்வொரு அரசு அலுவலகத்துக்கு முன்னாலேயும் பொது இடங்கள்லையும் பெரிய பெரிய விளம்பர பலகைகள் இருந்தார். அந்த திட்டம் இந்த திட்டம்னு ஏதோ திட்டத்தின் பேர் என்ன சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே அதை எல்லாம் பிச்சு குப்பையில் போட்டாங்க. அதுக்கு பிறகு அரசு அலுவலகங்களில் எப்படி இந்த ஆட்சியினுடைய அடையாளம் இல்லாமல் அழித்தாங்களோ அதுபோல் மக்கள் மனதிலையும் அது அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பார்க்க சொல்ல மக்களுக்கு இந்த ஆட்சி எப்போ ஒழியும்னு நினைக்கிறாங்க. இவங்க எதையுமே செய்யலை, செஞ்சதாக சொன்னாங்களே ஒழிய இவங்க பண்ண விளம்பரம் தான் தெரிஞ்சதே ஒழிய அடிப்படையில் ஒரு திட்டம்னா அந்த திட்டத்தினுடைய பலன்
எந்த பயனாளிகளுக்காக உருவாக்கப்படுகிறதோ அந்த பயனாளி சென்று அடைஞ்சிருக்கணும். அந்த பயனாளி அதை பயன்படுத்தி ஒரு மனநிறைவு பெற்றிருந்தால் தான் அந்த திட்டத்தின் வெற்றி பெற்ற திட்டமாகவும் அந்த திட்டம் வந்து ஏற்கப்பட்ட திட்டமாகவும் அந்த திட்டத்தின் விளைவாக அந்த மக்கள் இவங்கள நம்பக்கூடிய சூழ்நிலையும் வாக்களிக்கின்ற நிலைமையும் வரும். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தோம், குடும்பத் தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்தோம், எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க, ஸ்டாலின் தானே கொடுத்தாரு. ஸ்டாலின் வந்த உடனே கொடுத்தாரான்னு கேட்டால் இல்லை, அதுவே கொடுக்கல. இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபா தரோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ நீங்களும் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கீங்களே 10,000 வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அதான் நான் சொல்கிறேன். இது வந்து இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். சொன்னாங்க, ஆனால் கொடுக்கல. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பலமுறை வலியுறுத்தினார். பொது மேடைகளில் பேசணும், எழுதணும், போராட்டம் நடத்தணும். இவ்வளவும் செய்ய சொல்லக்கூட அவங்க நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்னா, நாங்கள் இருக்கிற கஜானா காலியாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல, அதனால் இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். துரைமுருகன் என்ன சொன்னார், சில்லறை மாற்றிக்கிட்டு இருக்கோன்னாரு. இப்படியெல்லாம் வந்து அந்த திட்டத்தை பற்றி இவங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னே இந்த தொடர்ந்து வர அழுத்தங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்கறத எதிர்கொள்ள முடியாமல் 27 மாதம் கழித்து 28வது மாதம் இதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. கொடுத்து இந்த திட்டத்தை இது பண்ணாங்க. அப்போ கூட எல்லாருக்கும் கொடுத்தீங்களான்னு பார்த்தா அதில் கூட 1 கோடி பேருக்கு என்னவோ 1,06,000 என்னவோ அறிவிப்பு தந்தாங்க. அப்புறம் இது ஒன்றாங்க, அவ்வளோ பேர் தான் கொடுத்தேன். ஏன்னா அதில் வந்து இவங்க தான் குடும்பத் தலைவிகள், இவங்களுக்கு தான் தகுதி இருக்குது, மற்றவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து அதை கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போது இந்த தேர்தலுக்கு முன்னால் திடீர்னு 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இது என்ன கணக்குன்னா, ஏற்கனவே இருந்தவங்களோட அவங்கள நிறைய பேர் விட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு 18 லட்சம் 20 லட்சம் பேர் 28 லட்சம் பேர் என்னவோ இருந்தாங்க. அவங்கள சேர்த்து கொடுத்துருக்கோம். இனிமே போட்டு இவங்களுக்கும் கொடுப்போம். இவ்வளோ நாள் கொடுக்கல. இந்த 28 மாதமாக 1000 ரூபா 1,08,00,000 பேர் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபா கொடுத்தோன்னு சொன்னாங்க. அப்போது இவங்க இப்போ 1,31,00,000 பேர் இன்றைக்கி கொடுத்ததா இவங்க சொல்ல இந்த தகுதி உள்ள இந்த 1,31,00,000 பேருக்கு கூட வெறும் 5,000 ரூபாய் தானே கொடுத்துருக்கீங்க ஒரு 29 லட்சம் பேருக்கு. அப்போ இவ்வளோ நாள் கொடுத்தா அவங்களுக்கு 28 மாதம் கொடுத்தீங்கல்ல, அந்த 28 மாதத்துக்குரிய 1000 ரூபாய் கொடுக்கணும்ல, 28,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கணும்ல. இப்போ தகுதி இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்க சொல்ல இவ்வளோ நாள் அவங்க விட்டு போச்சு, அதை சேர்த்து கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 1,31,00,000 பேர் கொடுத்தன்றது நியாயமாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம்னா. அப்போது இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 5 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 5 வருஷத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள், மக்களுக்கு ஏற்பட்ட விலைவாசி ஏற்றம், வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இன்னும் சொல்லப்போனால் டாஸ்மாக் சரக்கு விலை உயர்வு, எல்லாத்தையும் சேர்ந்து மக்களுடைய மேலே திணிச்ச வரியால் ஏற்பட்ட பாதிப்பு ஒரு பக்கம். இந்த பாதிப்பின் காரணமாக ஏற்பட்ட விலைவாசி ஏற்றம், அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் இன்றைக்கி விலை அதிகமான விலைக்கு இன்றைக்கி விற்கப்படுதுன்னா அதுக்கு இந்த அரசு அதை பற்றி கவலைப்படலை. இந்த அரசினுடைய கவனக்குறைவால் அது விலையேற்றம் இருக்குது. டாஸ்மாக் மூலிமா சீரழிவுன்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து டாஸ்மாக் சீரடி தான் சரியாக இருக்கான்றத வாதத்தை நான் இப்போ பேசலை. நான் சொல்ல வர்றது அது உள்பட அதுலேயும் எங்கெங்கே வரியை ஏற்ற முடியுமோ, எங்கெங்கே மக்களை வஞ்சிக்க முடியுமோ, யார் யார் வந்து இந்த அரசுக்கு பொருளை வாங்குகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் வரி போட்டிங்கன்ற. நான் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க, மத்திய அரசு ஏற்றிச்சு, அந்த அரசு ஏற்றிச்சின்னு சொல்கிறீங்களே,
உங்கள்கிட்ட வரி விதிக்கக்கூடிய உங்களுக்கு எது எதில் வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும், அது மின்சார கட்டணத்தில் இருந்து சொத்து வரியிலேருந்து பத்திரப்பதிவு வரியில் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்ககிட்ட இருக்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாத்துலையும் ஏற்றிருக்கீங்கன்றேன். அதில் டாஸ்மாகம் ஒன்றுன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிற எல்லாத்துலையும் ஏற்றிட்டீங்க. நீங்கள் மத்திய அரசு ஏற்றிச்சு, அது போச்சு இது போச்சுன்னு குற்றச்சாட்டுறதுக்கு என்ன உரிமை இருக்குன்றதை கேட்குறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்த துறையில் எதுவுமே நீங்கள் வரியை ஏற்றாமல் அதே நிலையில் வச்சுருக்கேன், மத்திய அரசு அதில் ஏற்றிச்சின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதெல்லாம் அதுவும் 100 மடங்கு 110 மடங்கு 150 மடங்கு ஏற்றிட்டு நீங்கள் மக்களை துன்புறுத்திருக்கீங்க அப்படின்றத அதிமுகவினுடைய குற்றச்சாட்டு. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த வரியெல்லாம் ஏற்றினதுனால மக்கள் இந்த 5 வருஷமாக இந்த ஆட்சி மக்கள்கிட்ட இருந்து, ஏழை மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கும் வெளிநாட்டில் இருந்து வரப்போ தொழிலதிபர்களுக்கும் நீங்கள் நடைபாவாடை விரித்து அவங்களுக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு சலுகை பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5 வருஷம் ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக அதிலேருந்து மக்களை காப்பாற்று எல்லாம் மக்கள்லாம் இந்த ஆட்சியினுடைய பாதிப்பு இருந்து மக்களை மீட்பதற்காக 10,000 ரூபாய் உடனடியாக தருவோம்னு சொல்கிறோம். அந்த 10,000 ரூபாய் யாருக்கு தருவோன்றதுலையும் தெளிவாக இருக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்த இலவச அரிசி 20 கிலோ தந்தாங்கல்ல, அதுக்கு வாங்கிறதுக்குரிய தகுதி பெற்ற அத்தனை பேருக்கும் தருவோம்னு சொல்கிறோம். நாங்கள் இதில் குடும்பத் தலைவி, அந்த தலைவி, இந்த தலைவியெல்லாம் நாங்கள் நிர்ணயம் பண்ணல. இந்த சமுதாயத்தில் அரிசி கூட விலை கொடுத்து வாங்க முடியாமல் இலவச அரிசியை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்கும் அந்த தகுதி இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க இப்போ எவ்வளோ பேர் சர்க்கரை அட்டை வச்சுருக்காங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி போகிறாங்க. அவங்க எங்கே பொருளாதார நிலை இருக்குது, அதனால் எங்களுக்கு இது தேவையில்லைன்றாங்க. அது மாதிரி போனவங்களை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அதுக்கான வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதுக்கு கூட வழி இல்லை, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்குறவங்க நம்ம எப்படி தவிர்க்க முடியும்? அதனால் அவங்க போய் கலெக்டர் ஆஃபீஸில் கடைநிலை ஊழியராக இருக்கிறாரு, அதனால் உங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறாரு கொடுக்க மாட்டேன்றது. உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் 4 பேருக்கு பாகம், அந்த பாகத்தில் உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது, அதனால் சொந்த வீடு அது உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறது. இது ஒரு சரியான சமத்துவமாகவோ சரியான சமூக நீதியாகவோ இருக்காது. அதனால் இந்த விலையில்லா அரிசி வாங்குகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி உடனடியாக 10,000 ரூபாய் தருவோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாதந்தோறும் 2,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தருவோம். அதுபோல் விலையில்லா அரிசி 20 கிலோ தர்றது போல் அது கூட 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெயும் கூடுதலாக தருவோம்னு சொல்கிறோம். இது இந்த ஆட்சியினுடைய பாதிப்பிலிருந்து மீட்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னதை செஞ்சதுனால, நாட்டினுடைய பொருளாதாரத்தை தெரிஞ்சதுனால, அதை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சதுனால, இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் ஒரு பைசா வருமானம் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து அரசினுடைய திட்டங்கள் அத்தனையும் செஞ்சு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அரிசி, இலவச அரிசி வாங்குகிற அத்தனை குடும்ப அட்டைக்கும் உணவுப் பொருளையும் தந்து கூட 1000 ரூபாய் மாதம் கொடுத்தோம். அதனால் எங்களுக்கு அது ஏற்கனவே எங்களுக்கு யாரோ ஒரு வெளிநாட்டிலிருந்து வர தொழிலதிபர்களுக்கு இங்கே நிலத்தை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, கரண்ட்டை கொடுத்து, அவங்கள இலவசமாக வேலை தொழில் தொடங்கிறதுக்கு இடம் கொடுத்து பெரிய அவங்க அதை முதலீட்டை கொண்டு வந்துட்டோம் சொல்லி காட்டுறதை விட, இங்கே இருக்கிற அடிப்படை மக்களுக்கு உணவு கொடுத்து அதனால் இந்த அரசு ஒரு பாதிப்பை செஞ்சுட்டு எங்களுக்கு அது கவலை இல்லை. பொருளாதாரத்தை அது பெருசாக பாதிக்காதுன்றதை ஒரு விவசாயின்ற முறையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை தெளிவாக உணர்ந்திருக்கார். அதனால் அடிப்படை மக்களுக்கு நமக்கு யாருக்காக ஆட்சி நடத்துகிறோம், யார் நமக்கு வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது செஞ்சு அது அடுத்தவங்க அரசு திவாலாகிடும், கடனாகிடும்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை எப்படி நாங்கள் சமாளிக்கணும்னு தெரியும், வருவாய் எப்படி ஈட்டணும்னு தெரியுன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதை செய்கிறோம். திருத்தணிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை வயல், அது சென்னையை ஒட்டி இருக்கிற அது வரைக்கும் வருது. திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு விதமான அந்த முடிவுகள். வாயில் ஒரு மாதிரி இருக்கும், அம்பத்தூர் ஒரு மாதிரி இருக்கும், திருவொற்றியூர் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆவடியிலையும் அம்பத்தூர்லேயும் கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்க. இப்போ அங்கே கள நிலவரம் ஆவடியில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி பாஜக சார்பாக அஸ்வின் குமார்னு போட்டிடுறான்னு சொன்னீங்க.
அம்பத்தூரில் பாமக சார்பில் KN சேகர் போட்டியிட முன்னாள் நகரமன்ற தலைவர். 2 தொகுதியும் எப்படியா இருக்குது சுருக்கமாக? இல்லை, எல்லா தொகுதியும் எங்கள் தொகுதி தான். நாங்கள் கூட்டணி கட்சி வேறு, அதிமுக வேறுன்னு பார்க்குறது இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களோட இணக்கமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இருக்கிற கட்சிகள்லாம் விருப்பத்தின் அடிப்படையில் தான் எங்ககிட்ட சேர்ந்தாங்க. அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவங்க சின்னத்தில் போட்டிடுறாங்க. அதனால் எதுலேயுமே நாங்கள் நிர்பந்தம் பண்ணல. அவங்க கேட்ட சீட்டு கூட அவங்க கேட்டதுக்கு உரிய வகையில் அவங்கள முறையாக அணுகி அது கூட குறையன்றதை விட அவங்களுடைய மனநிறைவோடு தான் எல்லா சீட்டை ஒதுக்கிறதுனால எந்த கட்சியுமே தலைவர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்கள் வரைக்கும் இந்த கூட்டணி ஒரு இணக்கமான கூட்டணியாக, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கூட்டணியாக அமைஞ்சதுனால இன்றைக்கி வந்து எல்லா தொகுதியும் நல்லா இருக்குது. ரெண்டாவது, இந்த சென்னையை ஒட்டி இருக்கிற தொகுதிகள் நீங்கள் கேட்டீங்க. சென்னையை ஒட்டிய தொகுதிகளில் பெரும்பாலும் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அல்லது ஓரளவுக்கு அரசியலில் வந்து நகர்ப்புற பகுதிகளில் பயணிக்கிறவர்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு இதெல்லாம் நேரடி பாதிப்பு. இன்றைக்கி ஒரு 1000 ரூபா மின் கட்டணம் செலுத்தியிருந்தாங்களா அதிமுக ஆட்சியில், இன்றைக்கி வந்து 3000 ரூபா கட்டுறாங்க. ஒரு 3 மடங்கு வரி உயர்வு. இதையெல்லாம் வந்து இன்றைக்கி சொத்து வரி ஒவ்வொருத்தர் 700 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் 200, 400 ரூபா கட்டுறாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க எல்லா வகையான அந்த விலைவாசி ஏற்றங்களை சந்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நகர்ப்பக பகுதிகளில் ஒரு சென்னையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் மட்டும் இல்லை, இந்த சென்னையை சார்ந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் ஒரு பெரிய அங்கே உழைக்கின்ற தொழிலாளர்களுக்கு, உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்குள்ளே அவங்க ஒரு வேளை உணவு முடிச்சுக்கிற நிலைமை, ஒரு தரமான உணவு, சத்தான உணவு அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து இந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி அதை சரியாக பராமரிக்காமல் கடந்த ஆண்டில் போய் அதுதான் ஆய்வு பண்ணார் முதலமைச்சருங்க சென்னையில் இருக்காது. நீங்கள் ஆய்வு பண்ணிட்டேங்க. ஆய்வு பண்ணுற அளவுக்கு அது வந்து கடலுக்கு அடியில் பொதிச்சு வச்சுட்டு போய் ஆய்வு பண்ணால் அது ஆய்வு எப்போ வரும்? பரிசீலனை பண்ணுறது வந்து நடைமுறையில் இருக்கிறத பரிசீலனை பண்ணணும். ஆய்வு பண்ணுறதுனா மறைஞ்ச ஒன்று தானே, தெரியாத ஒன்று தானே போய் ஆய்வு பண்ணணும். அதுலேருந்தே தெரிஞ்சுங்க. நான் கேட்குறது, அம்மா உணவகங்கள் இன்றைக்கி ஒரு மனிதாபிமானத்தை பார்க்க சொல்ல அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக அது. இன்றைக்கி எங்கேயாவது 1-2 இடங்கள்ல அந்த போர்டு எங்கேயாவது ஒரு இருக்கே தவிர, அதை வந்து இன்றைக்கி எவ்வளோ என்னன்னு கேட்டால் நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அந்த TUCSல தான் அந்த அம்மா உணவு திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, TUCS, அங்கேருந்து தான் அம்மா உணவகத்துக்கு பொருட்கள் தரப்படுது. அந்த பொருட்கள் வாங்குகிறாங்க. அதை வந்து கூட்டுறவு சங்கன்றதுனால அங்கேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மாநகராட்சியிலேருந்து பணம் தரணும். இது வரைக்கும் பணம் தரல. இப்போ TUCS திவாலாகிட்டு இருக்கு. அதனால் அதெல்லாம் பின்னல உள்ள பிரச்சனை. இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம், அது வேறு. நான் கேட்குறது இவங்க நடத்துகிற அழகு சொல்கிறேன். நீங்கள் முதலமைச்சர் போய் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்க கவுன்சிலர்கள் அதை சரியாக நடத்தினாங்க எல்லாமே போதும். ஒவ்வொரு சென்னை மாநகராட்சி கவுன்சிலரும் அம்மா உணவகத்தை எப்படி அதிமுக ஆட்சியில் கவுன்சிலர்களை போய் அதை பராமரித்தாங்கல்ல. ஒவ்வொரு குறைஞ்சது வந்து நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போவேன்னா, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அம்மா உணவகம் இருந்ததா இல்லையா? அங்கே என்ன கேட்டால் ஆந்திராவில் இருந்து வரவங்க கூட வந்து அங்கே சாப்பிட்டு நோயாளிகளை பார்க்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. இன்றைக்கி போய் பாருங்கள் இருக்கான்ட்டு. அதுதான், நீங்கள் எதையுமே வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிக்கிறது பெருசு இல்லை, நடைமுறையில் இருக்கிறதா சொல்கிறதா ஒரு பேசு பொருளாக இல்லாத ஒன்றை தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக ஆட்சியில் அது வந்து எங்களுடைய கனவு திட்டமாக அதை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசு பொருளாக இருந்தது. அதை வந்து பாராட்டாதவங்களே இல்லை. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள் மாநிலங்கள்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க, எத்தனையோ நாடுகள்லேருந்து வந்து பார்த்துருக்காங்க. அது எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கான்றதை கேட்டிங்களாவே தெரியும். இன்றைக்கி அம்மா உணவகத்தை அவங்க எப்படி நடத்திருக்காங்கன்றது
தான் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் போலவே அதையும் அலங்கோலப்படுத்திட்டாங்க. அதையெல்லாம் சீரமைச்சு ஒரு நல்ல முறையில் நடத்துகிறாவே நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற மக்கள் அது. ரெண்டாவதுங்க, இப்போது காலையில் வீட்டிலேருந்து இப்போ சென்னையில் பெரும்பாலும் குடியிருப்புல வாடகை உயர்வு, அவங்களுடைய பொருளாதார நிலைக்கு இங்கே குடியிருப்புக்கு இடம் கிடைக்காது. சென்னையை ஒட்டிய நகர்ப்புற பகுதிகளில் அவங்க இருந்து வராங்க, ட்ரெயினில் வராங்க. வந்த உடனே அம்மா உணவகத்தில் போய் அவங்க சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியோ இல்லை ஒரு கூலி தொழிலாளியோ அவங்க வேலையை பார்க்குறதுக்கு அது ஒரு இதுவாக இருந்தது. அது மாதிரி மத்தியானம் ஆனவொன்னே அங்கே போய் சாப்பிட்டு அவங்க பார்ப்பாங்க. சாயங்காலம் ஆனால் இரவு சாப்பிட்டு ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இருக்கா? அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ திருவொற்றியூர் உள்ளிட்ட பொன்னேரி உள்ளிட்ட அதே போல் கும்மிடிப்பூண்டி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர், அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கியமான பகுதிகள். அதாவது மீனவர்கள் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி தான். அதாவது அங்கே இருக்க இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் அதுமாரி விவசாயிகளும் அது திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களும் பார்த்திங்கன்னா முழுக்க மீன்பிடி தொழில் தான். உங்களுக்கு திருவொற்றியூர் ஆரம்பிச்சிங்கன்னா பழவேற்காடு வரைக்கும் கும்மிடிப்பூண்டி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது 3 பேர் இணைந்து இருப்பாங்க. ஒன்று மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் நிறைந்து காணப்படுகிற இந்த தொகுதிகள் இருக்குங்களா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதிகள். அங்கே உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்க எப்படி இருக்கும்? இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீனவர்கள் ஆதரவு மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வேட்பாளர்கள் இப்போ நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா கூட திருவொற்றியூரில் மீனவர் சமுதாய சார்ந்தவர் தான் குப்பன் வந்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்காரு. இங்கே இப்போ ராயபுரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டிடுறாரு. இது மாதிரி நிறைய பேர் சொல்ல முடியும். ஆனால் இந்த தேசிய மீனவ பேரவைன்ட்டு ஒரு நேற்றைக்கு முந்தின நாள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க ப்ரெஸ் கிளப்பில். அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, திமுக ஒரு மீனவரை கூட வேட்பாளர் நிறுத்தலை. கடந்த 5 வருஷ ஆட்சியில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மீனவர்களிருந்து ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்கல. எங்கள் மீனவர் மீன்வளத்துறை அமைச்சர் பதவியை கூட வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடும் கண்டனம் தெரிவித்து, நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராகவே இருக்கீங்க, ஏன் எங்களுக்கு இவ்வளோ 234 தொகுதிகளில் ஒரு மீனவர் கூட உங்கள் கட்சியில் இல்லையா, அதுக்கான தகுதி இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி இதையெல்லாம் வந்து மக்கள், அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் உணர்வாங்க. அதில் போன முறை KPK சேகர் அந்த சமுதாயம் சார்ந்து இருந்தார். அவருக்கு இந்த முறை வாய்ப்பு தரல. இது எல்லாம் வந்து என்னங்க KPK சங்கர் இதெல்லாம் வந்து நிச்சயமாக அந்த சமுதாய மக்களிடம் ஒரு எதிர்ப்புணர்ச்சி இன்றைக்கி வேகமாக பரவிட்டு இருக்கு. அதனால் இந்த ஆட்சியில் வந்து எல்லாரையும் போலயே மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எதிர்ப்போடு தான் இருக்காங்க. விவசாயிகள், திருவள்ளூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைக்கி சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்ததுக்கு பெரும்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் தான். திருவள்ளூர் மாவட்டத்தில் முதல்ல வந்து புழல் ஏரியா இருந்தாலும், செம்பரம்பாக்கம் ஏரியா இருந்தாலும், பூண்டி ஏரியா இருந்தாலும் எல்லாமே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது தான். அங்கே இருக்கிற இப்போது புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் கந்தன் கொள்ளையிலையும் நேர்வாய் கண்டிகையிலையும் நீர்த்தேக்கங்களை அமைச்சு அதனுடைய விளைவாக இன்றைக்கி சீரமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கங்கை ப்ராஜெக்ட் தண்ணி கூட இந்த மாவட்டத்தில் தேக்கி வச்சு தான் சென்னை மாநகரனுடைய குடிநீர் பிரச்சனை இன்றைக்கி தீர்த்துட்ருக்கு. அதனால் விவசாயம் அது சார்ந்த மக்களும் ஓரளவுக்கு அதிமுக ஆட்சினால தான் இந்த நீர்த்தேக்கங்கள் பராமரிக்கப்பட்டதுனால தான், உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி பலம் பெற்றிருக்காங்க. ரெண்டாவது, பொதுவாகவே விவசாயிகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேலே ஒரு மிகுந்த நம்பிக்கையும், அவர் வந்து ஒரு சரியான முதலமைச்சர்ன்றதையும் அவங்க உணர்றாங்க. என்ன காரணம், அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம். அந்த குடிமராமத்து திட்டத்தின் வழியாக தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டு, பாதுகாக்கப்பட்டு, தூர்வாரப்பட்டு, புனரமைக்கப்பட்டது. அதுபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் புனரமைக்கப்பட்டதால் பல ஏரி குளங்கள், விவசாயத்திற்கு பயன்படுகின்ற ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் மக்கள் ஒரு செழிப்பான, நிறைவான, பாதுகாப்பான ஆட்சி எடப்பாடியார் விவசாயிகளுக்கு தேவையான ஆட்சியாக இருக்குன்ற நம்புகிறாங்க. அதனால் விவசாயிகள் பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்களை போல ஒருத்தர் தங்களுக்கான தலைவர்னு அவங்க நினைக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணித இணைந்து நன்றி.